தேர்தல் முடிவுகளில் ஒரு கட்சி மாறுதட்டிக்கிற முடியும்னா அது நாம் தமிழர் மட்டும்தான். மற்ற எல்லா கட்சியிலையும் நீங்க பாசிட்டிவ் சொல்லும் போதே 2 நெகட்டிவ் சேர்த்து சொல்லுங்க. நீங்க கேக்குறீங்களா அவருக்கு தோல்வியா, இவர் வரலையா, தலைமையா, அதிமுக இழப்பா, திமுக வந்து கூட்டணி நம்ம எல்லாத்தையும் கேள்வியே எழுப்ப முடியாத ஒரு கட்சி நாம் தனித்து சரிபாதி பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து பைசா செலவழிக்காம சிம்பல் மாறி சம்பந்தம் இல்லாத மக்களை தேர்தலில் போட்டிக்கிட்டு இத்தனையிலையும் அவர் வந்து 8% ஓட்டு வாங்குறாரு. கடந்த முறை வாங்குறத கூட வாங்குறாரு. தொடர் வளர்ச்சி சந்திக்கிறாரு. 4 தேர்தல் 4 ஒவ்வொரு கட்சிக்கும் அப் அண்ட் டவுன் இருக்கு. இந்த கட்சிக்கு வெறும் அப் அண்ட் டவுன். இந்த மாதிரி ஒரு ஓட் ஷேர் வந்து யாருக்குமே கிடைக்காது. அகில இந்திய அளவில் பாஜகவுடைய ஒரு பெருந்தலைவர் வந்து அவரை நான் சந்தித்த போது முதல் வார்த்தை முக்கியமானது. இப்ப இல்ல, ஒரு 3-4 வருஷம் முன்னாடி. சோ அவங்களுக்கு தெரிஞ்சது யாரு வந்து ஒரு முக்கியமான ஆளா வந்திருக்கிறார்.